Radio City Podcast. தெரிந்த சினிமா தெரியாத விஷயம். ரேடியோ சிட்டி சியானுடன். இடிச்சப்புலி செல்வராஜ் அப்படின்ற ஒரு ஆக்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நிறைய படங்கள்ல காமெடி கேரக்டரும் குணச்சித்திர கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இவரை பத்தின ஒரு ஸ்கூப் நியூஸ் உங்களுக்காக சொல்ல போறேன். எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 எஃப்எம் ரேடியோ சிட்டி சியான் தெரிஞ்ச சினிமா தெரியாத விஷயத்துல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை பத்தி சொல்ல போறேன். பாண்டுரங்கன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இவர் யாரு அப்படின்னா நகைச்சுவை நடிகர் பாண்டு. அவர் தான் பாண்டுரங்கன் அவருடைய இயற்பெயர். குமாரமங்கலத்தில் பிறந்தாரு. சின்ன வயசுலேருந்தே ஓவியங்கள் மீது அவருக்கு தீராத காதல். இதை பார்த்து அவங்களுடைய ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, நீ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி படி, அதனால உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல நார்த் இந்தியாவில் போயிட்டு ஆர்ட் பற்றின விஷயங்கள் படிச்சுட்டு வராரு. இன்னைய வரைக்கும் காமெடி நடிகர்களில் பிஹெச்டி பண்ணது சார்லி அப்படின்றத தான் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சார்லிக்கு முன்னாடியே பிரான்ஸில் கவர்மெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப்போட போயிட்டு ஆர்ட்ஸில் பிஹெச்டி பண்ணிட்டு வந்த ஒரே ஆக்டர் நம்ம பாண்டு சார் மட்டும்தான். ஸோ இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு டிசைனரும் கூட. டிசைனர் இன் த சென்ஸ் கேபிட்டல் லெட்டர் அப்படின்ற ஒரு நிறுவனம் மூலமாக பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எம்பலம், அந்த கம்பெனியுடைய லோகோ தயார் செய்து கொடுப்பதும் அவர்களுக்கு பேர் வைத்து கொடுப்பதும் ஆன விஷயங்கள்லாம் இவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் தொட்டது எல்லாமே அத்ரி புத்ரி ஹிட். இவர் ஒரு லோகோ பண்ணி கொடுத்தா அதை வைத்து மற்றவர்கள் கிண்டல் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு ஷார்ப்பாக நேர்த்தியாக இருக்கும். ஸோ பாண்டு அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய படங்கள் வரைஞ்சிருக்காரு. ஆனால் இந்த ஃபாண்ட் விஷயத்தில் பாண்டு அடிச்சிருக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கலைஞரே பாராட்டியிருக்கார். இவர் ஃபாண்ட் மூலமாக பேர் எடுத்த சில விஷயங்கள் சொல்கிறேன். அண்ணா அறிவாலயத்துக்கான ஃபாண்ட், அந்த எழுத்துக்கள் பாண்டு உருவாக்கி கொடுத்தது தான். இவர் உருவாக்கி கொடுத்த லோகோ உலகமெங்கும் சக்கை போட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகமெங்கும்னு சொல்லும்போது சன் டிவியை தவிர்க்க முடியாது. சன் டிவிக்கு அந்த லோகோவை கிரியேட் பண்ணி கொடுத்தது பாண்டு அவர்கள் தான். சங்கர நேத்ராலயாவுக்கு எம்பளம் கிரியேட் பண்ணி கொடுத்தது பாண்டு அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் படிக்கிற காலத்திலேயே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க. அதாவது சுற்றுலாத்துறைக்கான ஒரு லோகோ வேணும்னு சொல்லி அதை உருவாக்கி கொடுத்ததும் பாண்டு அவர்கள் தான். அம்பர்லா மாதிரி இருக்கும், அதாவது குடை வடிவத்தில் தமிழக சுற்றுலா போக்குவரத்து கழகம்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்து அப்போவே முதல் பரிசாக 20,000 ரூபாய் அவர் வின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அது ஒரு 70கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 20,000 ரூபாய்க்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாண்ட் விஷயத்தில் பாண்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக ஹோட்டல்களுக்கு, வீடுகளுக்கு, இன்னும் சில பல இடங்களுக்கெல்லாம் அலுமினியம் மற்றும் பித்தளைகளாலான அழகு சாதன பொருட்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த துறையில அவர் மோனோபாலி அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலாக தனிக்காட்டு ராஜாவா கொடி கட்டி பறந்தாரு. இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த பாண்டு அவர்கள் எல்லாருக்கும் ஃபாண்ட் மாற்றி, லோகோ மாற்றி, எம்பளம் மாற்றிலாம் கொடுத்தாருல, தன்னுடைய பெயரையும் அப்படி மாற்றினா எப்படி இருக்கும்னு சொல்லி பாண்டுரங்கன் அப்படின்ற பெயரை பாண்டு அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இப்போ கூட அவருடைய ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா பாண்டு அப்படின்னு கையெழுத்து போட்டு பின்னாடி ஒரு ஆயுத எழுத்து அக்கு இருக்கும். அதை யூனிக்காக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் இவர். காதல் கோட்டை படத்தின் மூலமாக குணச்சித்திர நடிகராகவும் எல்லாருக்கும் அறியப்பட்டார். இவருடைய சினிமா என்ட்ரி அப்படின்னும் போது ஆக்டர் ரவிச்சந்திரன் டைரக்டரா மாறி எண்ணுயிர் கண்ணம்மான்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல ஒரு வில்லத்தனமான ரோல், அதுதான் அவருடைய என்ட்ரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே பாண்டுடைய முதல் என்ட்ரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் நடித்த குமரி கோட்டம் படத்துல ஜெயலலிதா ஒரு பாடல் நடித்திருப்பாங்க. அந்த பாட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு சீன்ல மட்டும் போவார். ஆக 2 முதல்வர்களுடன் நடித்த பெருமையும் அவருக்கு உண்டு. இப்ப விஷயத்துக்கு வரேன். இன்று தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திமுகவுடைய லோகோ இருக்கு பாத்தீங்களா, அதை பாண்டு அவர்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எம்ஜிஆர் பாண்டுவுடைய விஷயத்தை கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சில விஷயங்கள்லாம் என் கையில கொடுத்துருக்காங்க. அதாவது சின்னத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அதுல ஆட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் ரிக்ஷா இருக்கு, அதுக்கப்புறம் கத்தி இருக்கு, கரண்டி இருக்கு, இப்போ ஒரே ஒரு ஆலமரத்துடைய ஒரு இலை இருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல எது உனக்கு தோணுதோ அதை எடுத்து நீ படமா வரைஞ்சி காட்டு, அதை நான் லோகாவா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவர் கையில எடுத்தது ஆலமரத்துடைய அந்த இலைய. ஒரு இலை இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி 2 பக்கமும் இலை வரைந்து இரட்டை இலையா கொடுத்தது பாண்டு அவர்கள் தான். இன்னைக்கும் மக்கள் மனசுல அது ஒரு மிகப்பெரிய சின்னமாக மாறி இருப்பதற்கு பாண்டு காரணம். இது பிடித்து போன எம்ஜிஆர் அவருடைய அனைத்து படங்களுக்கும் இவரை தான் டிசைனரா கன்வெர்ட் பண்ணாரு. டிசைனர் இன் த சென்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாண்ட் கிரியேட்டரா
உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கான ஃபாண்ட் கிரியேட் பண்ணது பாண்டு அவர்கள் தான். அடிமை பெண் படத்துக்கான ஃபாண்ட் கிரியேட் பண்ணதும் பாண்டு அவர்கள் தான். ஸோ எம்ஜிஆருக்கு இப்படி மிக நெருக்கமாக இருந்தாலும் கூட ஆனால் அரசியல் பக்கம் பாண்டு அவர்கள் தலை வைக்கல. அண்ட் பாண்டுடைய மனைவியும் ஒரு மிகச்சிறந்த ஓவியர். தஞ்சாவூர் பெயிண்டிங் வரையறதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவ்வளவு திறமைகள் மிகுந்த பாண்டு அவர்கள் சமீபமாக கொரோனாவில் மறைந்து விட்டார். அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஒரு கலைஞனாக இருந்தாலும் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் பண்றதுக்கான ஒரு திறமை உள்ள நபரை இழந்துட்டோம் அப்படின்னும் போது வருத்தமா இருக்கு. சரி, ஒரு ஸ்கூப் ஒன்று சொல்றேன்னு சொன்னல, இடிச்ச புலி செல்வராஜ் அவர் வேற யாரும் இல்ல, பாண்டு அவர்களுடைய அண்ணன் தான். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், தெரிஞ்ச சினிமா தெரியாத விஷயத்துல. தொடர்ந்து கேளுங்க FM ரேடியோ சிட்டி 91.1. Radio City Podcast.